ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நறுக்கிய மீடியம் சைஸ் வெங்காயம் 4 அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து பொன்னிறம் ஆகட்டும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறுது. இது நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம், ஏன்னா தக்காளி நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வேகுது. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு. நம்ம இது நல்லா கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போது இது கூட நம்ம வச்சுருக்கிற காய்கறிலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மீன் மேக்கர் கொஞ்சம், இது ஏற்கனவே ஊற வச்சது. நான் தண்ணியை நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சேன். அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் தண்ணியும் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வர நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா அலசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். உப்பு காரெலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு நம்ம 2 விசிலுக்கு விட்டுறலாம். பாருங்கள், விசில் இப்போது எடுத்து விட்டு நான் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், காய்கறிலாம் வெந்து சாப்பாடு பார்க்கவே நல்லாயிருக்கு. இதை நம்ம பொறுமையாக கிளறி விடுவோம்.
பாருங்கள், சாப்பாட்டை நான் வந்து ஒரு தட்டில் மாற்றுறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே இது கூட வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ எதுவுமே தேவையில்லை, இது மட்டுமே போதும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேபிள் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.